இந்த சித்தவஸ்துன்றது தான் ஆத்மா பரமாத்மான்னு சொல்கிறோம். அது நம்ம உள்ளவே இருக்குது. ஒரு ரகசியம் மட்டும் அனைவருக்கும் தெரியுமோ தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். அது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் ஆலோசனை பண்ணி பாருங்கள். இறைவன் வந்து எங்கே நேக்கமர நிறைஞ்சிருக்கும் பொழுது நம்ம உள்ளும் இருக்கிறார். நம்ம இறைவனோடு வாழ்ந்துக்கினே இறைவனை தேடுறோம். இது புரியுதா? இப்போ நம்ம இறைவனோடு தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். நம்ம உள்ளே இருக்குது, ஆனால் நம்ம இந்த இறைவனை தேடின்னு இருக்கோம். அதுதான் அந்த சித்தவஸ்துல சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்குன்றதை நம்ம தொலைச்சிட்டு, அதான் அந்த 10வது மனிதன் கதை சொல்லுவாங்களே அடிக்கடி. 10 பேர் வந்து ஒரு இடத்துல ஆற்றுல குளிச்சுட்டு வெளியே வராங்க. அவன் என்றவன் வந்து அவனை விட்டுட்டு என்றான். 9 பேர் தான் இருக்காங்க, ஒருத்தர் காணும்னு சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பொருளே நம்ம தேடும். இப்போ இறைவனோடு வாழறோம். அது எப்படி உணரலான்னா, நம்ம தூக்கத்தில் டெய்லி அந்த இறைநிலையோடு போய் வரும். அது காரண சரீரம். அது பிறகு பேசுவோம். அது ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம்னு சொல்கிறாங்கல்ல. அதில் அந்த காரண சரீரத்தில் நம்ம ஒடுங்கும் பொழுது டெய்லி நம்ம தினந்தோறும் அந்த இறைநிலைக்கு போகிறோம். போயிட்டாலும் நம்ம அந்த இறைநிலையோடு இருந்தோன்றது நம்மளுக்கு தெரியாது. அதுதான் காரண சரீரத்தை வந்து ஆனந்தமய கோஷம்னு சொன்னவங்க. அது கோஷன்றது மறைப்பு. நம்ம அந்த இறைநிலையோடு இருந்தாலும் தூக்கத்திலேருந்து எழுந்து வந்தவுடனே மறுபடியும் இந்த விவகாரத்தில் வந்து மாட்டிப்போம். எழுந்து வந்த உடனே அதுதான் அந்த 3 சரீரம் சொல்லும் பொழுது சரி, அது சொல்லும் இப்போயே சொல்லுவோம். ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம்னு சொல்கிறோம்ல. இந்த ஸ்தூல சரீரன்றது நாம் பார்க்கின்ற இந்த உடம்பு. இந்த உடம்பு வந்து 6 விதமான தத்துவங்களால் ஆனது. எலும்பு, மஜ்ஜை இதெல்லாம். இந்த சூட்சும சரீரன்றது மனம், புத்தி, சித்த, அகங்காரம். அது வந்து 19 விதமான தத்துவங்களால் ஆனது. அந்த சூட்சும சரீரத்தில் வந்தால் 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணன், அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது 4 சேர்த்தா 19 தத்துவம். இது ஸ்தூல உடல் வந்து 6, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் மொத்தம் அது ஒரு 6, 19,000 25, மொத்தம் 36 தத்துவம் சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது நம்மளுக்கு அந்நியமாக உள்ள பூதங்கள் 5. அதுக்கடுத்தது அனாதிகள்னு சொல்லுவாங்க. இந்த கர்மா, ஜீவன், அவித்தை, ஈஸ்வரன், பிரம்மம் அப்படின்றதெல்லாம் இந்த 36 தத்துவங்கள் ஆனது தான் இந்த உடம்பு. இது சைவ சித்தாந்தத்தில் இன்னும் அதிகமாக போகிறாங்க. அன்றைக்கி ரவிசங்கர் கூட அவர் பேசினார்னு நினைக்கிறேன். 96 தத்துவங்கள் அவர் பேசினாரே, யார் பேசினார் தெரியல. 96ன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஏன்னா இந்த உடம்பை வந்து எவ்வளோ பகுத்து நம்ம வேதாந்தத்தில் சொல்கிறாங்க. இந்த 36 தத்துவங்களை அனைத்தும் நீக்கிட்டு கடைசியில் எஞ்சி நிற்குது பிரம்மம். அதில் ஒவ்வொன்றா நீக்கியும் போகணும். இப்போ இந்த சோழ சரீரத்தை வந்து அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க. மொத்தம் 5 கோஷங்கள். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். கோஷம்னா என்ன? கோஷன்றது ஒரு மறைப்பு. இப்போ இந்த கத்தியை எடுத்து உரையில் போடுறாங்கல்ல, அதுக்கு பேர் கூட கோஷம்னு சொல்லுவாங்க. அந்த கத்தியை மறைக்கிறதுக்காக போடுறது. அது மாதிரி இந்த உடம்புல வந்து அன்னமய கோஷன்றது, இந்த உடம்பு வந்து அன்னத்தால் ஆனது, அதாவது உணவு தான். இந்த உடம்பு வந்து உணவால் ஆனது. இதுக்கு வந்து அன்னமய கோஷம். எப்படின்னா அதுதான் சொல்லுவாங்க, இந்த அப்பா அம்மா உணவுலேருந்து இந்த உண்டாக்கி அப்போதைக்கு இந்த உணவுனாலேயே வளர்ந்து மறுபடியும் இது வந்து இன்னொருத்தருக்கு உணவாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் வந்து அன்னமய கோஷம்னு சொல்கிறாங்க. எப்படி அது புரியுது? மறுபடியும் ஏன் இன்னொன்றுத்துக்கு உணவு எரிச்சாலோ புதைச்சா வந்து புழுப்புக்கள் சாப்பிட்டு போகுது. எரிச்சிட்டோமா இந்த சாம்பல் வந்து ஒரு செடி கொடிகளுக்காக இது பயன்படுது. இப்படி இதுக்கு அன்னமய கோஷம் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த பிராணமய கோஷம், மனோமய கோஷம்,
விஞ்ஞானமய கோஷம். இது மனம் புத்தி சித்தங்கிறது சூட்சும உடலில் வருது. இந்த 3 கோஷங்களையும் நம்ம நீக்கணும். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நான் இல்லை அப்படின்றதுக்கு வரணும். இந்த மனசு அவ்வளோ ஈஸியாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மனசில் செகண்டுக்குன்னு சொல்ல முடியாது, இன்னும் அளவில்லாத எண்ணங்கள் தோண்டிக்கினே இருக்கும். அதை ஒரு நேர்முனை பண்ணுறது தான், அது கரெக்ட் பண்ணுறது தான். அது அஷ்டாங்க யோகத்தில் சொல்லும்போது ஃபஸ்ட்டில் தாரணை ஒரு நிலைக்கு எடுத்துன்னு அப்போதைய தியானம் பண்ணணும், அப்போதைய சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமாதி கூட 2 விதமாக சொல்லுவாங்க. அது சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதின்னு சொல்லுவாங்க. இந்த சகுன பிம்பத்தை தியானிச்சா அது பேர் சவிகல்ப சமாதி. இப்போ ஏதாவது ஒரு மந்திரம் சொல்கிறீங்கல்ல, அப்போது இந்த நிறைய சிந்தனைகள் ஓடும் பொழுது அதை ஒரு இடத்துல எடுத்துன்னு வர்றதுக்கு பேர் சகுன பிரம்ம தியானம். அதுதான் சவிகல்ப சமாதின்னு சொல்கிறது. அங்கே சொல்கின்றவனும் இருக்கின்றான், ஒரு சொல்லப்படுகின்ற ஒரு உச்சரிப்பு இருக்கிறது, ஒரு அனுபவம் இருக்குது. இது 3 சேர்ந்தால் அதுக்கு பேர் சவிகல்ப சமாதி. முதல்ல நம்ம அதுக்கு தான் போகணும். அது இந்த உபாசனம்னு வரும்போது ஞானகாண்டம், உபாசன காண்டம், கர்மகாண்டம் வரும். கர்மகாண்டம் உபாசன காண்டம், ஞானகாண்டம் வரும்போது அந்த உபாசன காண்டத்தில் சொல்லுவாங்க. அது அவ்வளோ எளிதாக கைகூறுறது கிடையாது. அதுதான் நான் அடிக்கடி கேட்பேன். இந்த மௌன விரதத்தில் கூட குறைக்கின்றது அது எந்த அளவுக்கு முடியுதுன்றது எனக்கு தெரியல. இப்போ பேசினும் போது கூட ஒரு நிலையில் இருந்துடுறோம், ஏதோ நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் தனியாக குழந்தைங்கன்னா அது பாட்டுக்கு ஓடும் மனம். அது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் தாட்ஸ் அண்டு திங்கிங்னு சொல்லுவாங்க. தாட்ஸு நிறைய வருதுன்றதை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேண்டியதே கிடையாது. கொஞ்ச நேரம் நல்ல எண்ணம் வரும், கொஞ்ச நேரம் கெட்ட எண்ணம் வரும், அது பாட்டு ஓடிக்கினே இருக்கும். அது நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் எதுக்கு வேல்யூவேஷன் கொடுக்குறீங்களோ, இப்போது ஒருத்தர் பேரில் கோபம் அதை அதிகமான மைண்ட் கொடுத்தா அதுக்கு பேர் திங்கிங்னு சொல்கிறாங்க. அதுக்கு வேல்யூ கொடுக்கும்பொழுது தான் அது பலமாகுது. இது எண்ணங்கள் நிறைய வருதுன்றது அது ஒரு கில்ட்டியாக நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. மனிதனாக இருந்தால் கோபம் வரும், பொறாமை வரும், அனைத்தும் வரும். சரி, அது சரியில்லை, அடுத்த செகண்டில் மாற்றிக்கின்னு போனேன். அதுதான் சொல்லுவாங்க, கோபம் வரும்போது கோபப்படுறோன்னு நினச்சா தான் போகும். இப்போ நாங்களே இவ்வளோ சொல்கிறேன்னு வழியோ எக்கச்சக்கமாக கோபப்படுவேன் நாங்களும். அது உண்மை, நிஜம்தான். அது அடுத்த செகண்டு நம்ம கோபப்படுறோன்னு தெரிஞ்சால் மாற்றிக்கலாம். அதே போல் பொறாமைப்படுறோன்னு தெரிஞ்சால் தான் பொறாமையை மாற்ற முடியும். பொறாமைன்றது அது வந்துக்கினே தான் இருக்கும். மனிதனுக்கு உதாரணமாக யாராவது ஒருத்தர் புகழ்ந்து பேசணும், நம்ம மனம் ஏற்றுக்காது. அங்கே பொறாமை உடனே வந்துடும். புகழ்ந்து பேசினாலும் நம்மளோட வசதியாக இருந்தாவோ, ஏதோ ஒன்று அவர் நம்மளை விட கொஞ்சம் அதிகமாக அனுபவித்தாலும் உடனே அந்த பொறாமைன்றது வரும். அப்போ நீக்கணுன்னா நம்ம பொறாமைப்படுறோம் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே அந்த எண்ணம் வரணும். அதே போல் இன்னொன்று கூட சொல்லுவாங்க, லோபமாக இருக்கிறது, கஞ்சனாக இருக்கிறது. அந்த கஞ்சனாக இருக்கிறதுக்கு மாற்று இது கொடுக்கணுன்ற எண்ணத்தை எடுத்துன்னு வந்தால் தான் முடியும் மொழி. இன்னொருத்தர் இப்போ நம்ம சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கலாமோ ஒழியோ, செயலுக்கு நீங்கள் தான் எடுத்துன்னு வர முடியும். அடுத்தவங்க யாரும் ஒன்றையும் பண்ண முடியாது. அதனால் அனைத்து குணங்களும், அதுதான் இந்த குணங்கள்லாம் 20ஆக பிரிச்சிருக்கார். 20 நல்குணங்கள் சொல்லியிருக்கார். ஏன்னா இப்போது இந்த பிரம்மத்தை அடையணுன்னா நம்ம இந்த மனசை வச்சு தான் அடைய முடியும். இப்போ நம்ம என்ன சொல்லுவோன்னா, மனோ நாசம் பண்ணிடணும், மனசை அடைக்கணும், அது நாட் பாசிபிள். அதனால் அதெல்லாம் நம்மளால் முடியாத. அது நல்ல வழிக்கு, அதுதான் தாரன்னு சொல்கிறாங்களே, நல்ல வழிக்கு திருப்பு. அதுதான் வேதத்தில் அந்த கர்ம காண்டம், உபாசன காண்டம், இது ரெண்டும் ஒருத்தருடைய சித்த சுத்திக்கு பயன்படுது. அப்போ அதுக்கடுத்து ஞான காண்டம். சித்த சுத்திக்கு பயன்படுதுன்னா, இப்போ பூஜை செய்கிறீங்க, புனஸ்காரங்கள் செய்கிறீங்க, ஒருத்தருக்கு தானம் பண்ணுறீங்க, தர்மம் பண்ணுறீங்க, இப்படி பண்ணும் பொழுது இதெல்லாம் சித்த சுத்திக்கு பயன்படுது. சித்த சுத்திக்கு பயன்படுது. அதே போல் உபாசனன்றது அதுக்கு
ஒரு உதவியாக அமையுது. உபாசனன்றது அதான் நம்ம சொல்கிறோம், கோயநாத மெடிடேஷன் தியானம் பண்ணுறது. தியானம் பண்ணுறதுக்கு அதான் நேற்று முந்தா நாள் கூட நான் சொல்லும்போது சொன்னேன். ஒரு இடத்துல ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நம்ம கை கால் அசையாமல் உட்கார முடிஞ்சால் ஃபஸ்ட்டில் அதுக்கே ட்ரை பண்ணுறேன்றாங்க. ஆனால் என்னால் முடியவே இல்லை. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அது தியானன்றது என்னுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். இது என்னுடைய கருத்து சொல்கிறேன். பாசிபிலிட்டி இருக்கிறவங்க அவங்க பண்ணுங்க. ஏன்னா என்னடா அவர் சொல்கிறவர் அவர் முடியலன்றது உண்மை ஒத்துக்கிறது தப்பு கிடையாது இல்லை. ஏன்னா நான் போன புரிய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அது வரலையான்னு வந்து தெரியல. ட்ரை பண்ணுறோம், முயற்சி பண்ணுறோம். அது அந்த இது தியானம் வர்றதுக்கு ரொம்ப கடினம். அப்போ தியானத்தில் இப்போ நான் சொன்னது என்ன சொன்னேன்னா, ஒரு எதையோ ஒன்று உச்சரிக்குது, எதையோ ஒன்று தவறாக சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு இறைவனுடைய நாமத்தை வந்து உச்சரிக்குது. ஒரு நமோ நாராயணா, ஒரு ஓம் முருகா, சரவண பவா, ஓம் நமச்சிவாயா, இப்படி நீங்கள் உச்சரிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். எண்ணங்கள் வந்து அது இஷ்டத்துக்கு வருது. நீ ஒரு மந்திரத்தை சொல்லும்பொழுது நீ அங்கே தெரிந்து சொல்கிற. அப்போ மனம் வந்து அங்கே போக்தாவாக மாறுது. மனம் எப்போவுமே நம்மளுக்கு கர்த்தாவாக இருக்கும். மனம் இஷ்டத்துக்கு நம்மளை வெளிச்சின்னு போய் தான் இருக்குது. அப்படி தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அப்போது இந்த தியானத்தில் என்ன ஆகுதுன்னா, நீ வந்து கர்த்தாவாக மாறுகிற, மனம் வந்து போக்தாவாக மாறுது. நீ சொல்கிறது அங்கே கேட்குது மனசு. அடுத்தது நீ என்ன சொல்கிறியோ அந்த ஓம் நமச்சிவாயன்றது அங்கே வந்து உன்னுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துன்னு வருது. அதுதான் தியானம். அதுக்கடுத்து தான் சவிகல்ப இது வந்து சவிகல்ப சமாதின்னு சொல்கிறது. அதுக்கடுத்தது நிர்விகல்ப சமாதின்றதுல அங்கே செய்கின்றவனும் கிடையாது, செய்யப்படும் பொருளும் கிடையாது, எதுவும் இல்லாத ஒரு நிலைக்கு போகிறது. அங்கே எதுவுமே இல்லாத ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, உணர்வு நிலை, கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கான்ஷியஸ்னஸ்லேருந்து பழகிறதுக்கு பேர் தான் நிர்விகல்ப சமாதி. இது எடுத்த உடனே எல்லாம் வந்துடும்னு முடியாது. அதுதான் அந்த கர்மகாண்டத்துலேயும் ஃபஸ்ட்டில் அபியாசத்துலேயும் பழகினா தான் ஞானகாண்டத்துக்கு போக முடியும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டில் அதில் போகணும். அது எதுக்கு வேண்டாம்? இப்போது ஒருத்தர் போய் கோயிலில் வணங்குறாங்க, ஏதோ கும்பிட்டு வராங்க, சாமி கும்பிட்டு வராங்க, வணங்கி மீதிக்கு போகிறாங்கன்னா, இங்கே வேதாந்த கிளாஸில் வந்துட்டு அவங்களாம் சாமி இல்லை, அவங்க போய் கும்பிட்றாங்கன்றலாம் சொல்லக்கூடாது. அது வந்து தவறான கருத்து. ஏன்னா எல்லா இடத்துலையும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கும் பொழுது அங்கேயும் கடவுள் இருக்குது. அதனால தான் அந்த பக்தி கூட 3 விதமாக பகவத்கீதையில் சொல்கிறாங்க. முதல்ல வந்து ஏதாவது ஒன்றை வணங்கி பழகிறது. அதுக்கு வந்து ஒரு பொருள் ஒரு உருவத்தில் ஏற்றி வழிபடுறது, அதுக்கு பேர் ஆலம்பலம்னு சொல்கிறாங்க. எதையாவது ஒன்றுத்தில் ஏற்றி, ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சா கூட அதுவும் கடவுள் நினச்சி ஃபஸ்ட்டில் எதனால் ஏற்றி வழங்குறது. அதுக்கடுத்தது 2வது ஸ்டேஜ் வந்து அங்கே வந்து நம்ம என்னென்னா 95% நம்ம பக்தி வந்து எதையோ ஒன்று எதிர்பார்த்து பண்ணுறது. நான் போகிறேன், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும், மனைவி மக்கள் நல்லா இருக்கணும், இறைவா நான் இதை கொடுக்குறேன் நீ அதை கொடுக்குறேன்று பண்ட மாற்று முறையில் போகிறது. ஃபஸ்ட்டு பிகினிங்கில் அது நாங்கள் ஃபஸ்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா பரோட்ச நானுன்னு சொல்கிறது. அது பரோட்ச நானுன்னா நம்ம முதல்ல குழந்தையிலேருந்தே வந்து நம்மளுக்கு கடவுளை வந்து தொலைவில் காமிச்சு பழகிட்டாங்க. கடவுள் எங்கே இருக்காருன்னா குழந்தை கேட்டதுன்னு சொல்லுவாங்க, வானத்தை காமிப்பாங்க. அப்படி நம்ம பழகிறதுனால தொலைவில் இது பண்ணணும் தவறு இல்லை. ஃபஸ்ட்டில் வந்து அப்படி தான் போகணும். பரோட்சம் முதல்ல இருக்குதுன்றதையாவது தெரிஞ்சுக்கணும். இப்போது இல்லைன்றதை விட ஃபஸ்ட்டு இருக்குது ஏதோ ஒன்று அப்படி போகிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த அபரோக்ஷ நானுன்னு சொல்கிறதுக்குன்னு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னேன். அது நம்ம உள்ளவே இருக்குது, அதை எப்படி பார்க்குறது அப்படின்றது தான் இதுக்கு பேர் அபரோக்ஷ நான்னு சொல்கிறாங்க. இந்த அபரோக்ஷ ஞானத்துக்கு போகிறதுக்கு தான் இந்த நிறைய இந்த வேதத்துங்களில் சொல்லும் பொழுது நிறைய சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டில் அபரோக்ஷ ஞானம் போனோன்னா நம்மளுக்கு 4 விதமான இது வேணும். முதல்ல விவேகம் வேணும், அதுக்கடுத்தது வைராகியம் வேணும், அதுக்கடுத்தது சம தம சட்க சம்பத்தின்னு சொல்லுவாங்க, அபாதி முமுட்சு. இந்த விவேகன்றது என்ன? விவேகன்றது அறிவுன்னு சொல்லிவிடுவோம் நம்ம. அப்படி கிடையாது. எது உண்மை எது பொய்ன்னு பிரித்து பார்க்குறது. இப்போ ஒரு பொருளோட இப்போ எதுவுமே அது வந்து உண்மைன்னு தெரிஞ்சிட்டவங்களாண்ட நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு
பொய்ன்றவனாண்டி நம்ம பேச வேண்டிய கிடையாது. இப்போது நம்ம வந்து எது உண்மை எது பொய் எங்கே கடவுள்ன்ற கலக்கத்தில் இருக்கிறவங்களாண்ட பேசுறது தான் வேதாந்தம். இப்போ அரிசியில் கல் கலந்துருக்குதுன்னா அரிசியும் கல்லும் பிரிஞ்சு பார்க்குற மாதிரி இந்த உலகத்தில் வந்து எது சத்தியம் எது மித்தியா, இன்னொன்று அசத்துன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா சத்தியன்றது முக்காலத்தில் இருக்குது, அது தெரிஞ்சுக்கிறோம். எது அசத்தியமான பொழுது அதுதான் வேதத்தில் முக்கியமான மைய கருத்தே வந்து ஜெகத் மித்தியா பிரம்ம சத்தியம்னு சொல்லுவாங்க. இந்த காணும் பொருள் நம்மளுடைய அனுபவத்தில் இருக்கிறது, நம்ம எதை எதை அனுபவிக்கின்றோமோ, இந்த உலகத்தில் எதை எதை பார்க்கின்றோமோ அதெல்லாம் வந்து அழிவுக்கு உட்பட்டது. அழிவுக்குன்னு சொல்லக்கூடாது, மாறுதலுக்கு உட்பட்டது. மாறாத ஒரு தத்துவம் உள்ளே இருக்குது, அதுதான் பிரம்மன்னு சொல்கிறது. இந்த பிரம்ம தத்துவம் வந்து எப்போவுமே நீக்கமர எங்கே நிறைஞ்சிருக்குது, அது நம்ம உள்ளும் இருக்குது. அதாக கூட ஐக்கியமாகணுன்னா முதல்ல இந்த சத்து மித்தியா அது நம்ம அது ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்க தெரியும். அதான் சொன்னல, இப்போ எது எது நம்ம அனுபவத்தில் இருக்குதோ, இப்போ நான் இதுக்கு முன்ன இல்லை, இப்போ இருக்கிறேன், இதுக்கு பின்னால் காணாத போயிடுவேன் நிச்சயம். அது யாரும் மறுக்க முடியாது. இதில் யாருக்கும் அதே போல் இந்த உலகம், இந்த நட்சத்திரங்கள், இந்த கோள்கள் அனைத்தும் வந்து தோற்றத்துக்கூடியது எதுவோ மறுபடியும் அது காணாது போயிடுனா எங்கேயும் போயிடாது. இது மாதிரி வெட்ட வெளியாக மாறிடும். இது மாதிரி மாறிடும். மறுபடியும் கிரியேஷன். அந்த கிரியேஷன் நடக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய இப்போ பிரளயம் மகா பிரளயம்னு சொல்லுவாங்க. அது இந்த பிரளயம்ன்றது சாதாரண மகா பிரளயம் ஏற்படும் பொழுது இந்த அனைத்தும் வந்து மறுபடியும் பிரம்மத்தில் ஒடுங்கி மறுபடியும் வரும் பொழுது நம்ம எந்த கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி இந்த உடம்பு மனசும் எடுக்கின்றோம். அவ்வளோ தீர்க்கமான ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதனால்தான் யுகங்கள் 4 சொல்கிறாங்கல்ல, கிரேதாயுகம், திரேதாயுகம், தோவகர யுகம், கலியுகம். கலியுகன்றது 4,32,000 வருஷம். அது அப்படியே 2ஆல் பெருக்கினே போய்க்கணும். இப்போ இந்த யுகங்களில் வந்து 4 யுகம் சேர்ந்தது ஒரு சதுர யுகம். 4 யுகம் சேர்ந்தது ஒரு சதுர யுகம். அதே போல் 100 சதுர யுகம் சேர்ந்தது அது ஒரு கல்பமும் எது சொல்கிறேன், கல்பம்னு நினைக்கிறேன், கல்பம் பேர். இப்படி நம்மளுடைய கணக்கெல்லாம் போட்டு நிறைய சொல்லிக்கினே இருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கின்றவங்க தெரிஞ்சுங்க, அதை பற்றி இல்லை. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். எப்படி இந்த இந்தியாவில் இவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்காங்க, ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னே எதுவும் எழுந்திருக்காங்க. எதுவும் ஒரு விலங்கு போல் எதுவும் பிறந்தோம் வளர்ந்தோம் போனோம் அப்படின்றது இருக்கக்கூடாது. எப்பவுமே ஒரு விஷயம் கேட்கும் பொழுது அது கிரகிச்சிக்கணும். கிரகிக்கிறது மட்டும் கிடையாது, அது உள்ளே வந்து ஒரு கேள்வி வரணும். இப்போ நான் பேசினும்போதே அவர் பேசுறது சரியான ஒரு கேள்வி வரணும். அப்போ அந்த கேள்வி வரணும்னா நீங்கள் உன்னிப்பாக கேட்டால் தான் வரும். புரியுதா? இப்போது உன்னிப்பாக நீங்கள் கேட்கலன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. இங்கே உடம்பு மட்டும் இருக்கும், மனசு இருக்காது. அந்த மனசு இல்லைன்னா அந்த மனசை வச்சு தான், அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஒரு பிரம்மத்தை அடையணுன்னா அந்த மனசை வச்சு தான் அடையணும். மனோநாசன்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்போது மனசை வச்சு இப்போது அடையணுன்னா இங்கே வந்து பெரிய கொஸ்டின் மார்க் வரும், கேள்விக்குறி. அப்போது பிரம்மத்தை விட மனசு பெருசா? இப்போ மனசை வச்சு தான் பிரம்மத்தை அடையணுன்னா இங்கே அப்படி தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. மனசு இது கொஞ்சம் கேட்கும்போது நான் சொல்லும்போது தெரியும், மனசை வச்சு தான் பிரம்மத்தை அடைய முடியும்னு சொல்கிறேன். பிரம்மன்றது அனைத்துக்கும் உயர்வான ஒன்று. அந்த பிரம்மத்தையே இது மனசை வச்சு தான் அடைய முடியும் போது மனசு பெருசா? அது அப்படி அங்கே எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு நல்ல விளக்கங்கள் சொல்கிறாங்க. இந்த மனசு வந்து சத்துவ குணத்தில் இருக்கும் பொழுது அது அறியுது, அவ்வளோதான். அறியறதுக்கு அந்த மனசை, அதுதான் தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறிவு அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானேன்னு எது சொல்கிறாங்கன்னா, முதல்ல நம்ம யாருன்று கேள்வி கேட்டுனே வரணும். இந்த உடம்பு நான் இல்லை, அது ஏற்றுக்க முடியாது. இப்போ புதுசாக வந்தவங்க கூட என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு, இந்த உடம்பு. இப்போ இந்த கை இருக்குது, இந்த கையை வந்து நான் என்னுடைய கைன்னு தான் சொல்லுவேன். புரியுதா? கையை வந்து என்னுடைய கைன்னு சொல்லுவேன். அப்போ என்னுடைய கையினும் பொழுது இப்போ இந்த மைக் இருக்குது, இது என்னுடைய மைக்குன்னு சொல்லும்போது இந்த மைக்கு வேறு நான் வேறு தானே. அப்போ இது என்னுடைய கைன்னு சொல்லும் பொழுது இது வேறு, நான் உள்ளே இருந்து ஒன்று சொல்லுது, அது வேறு தானே. அது வந்து ஆதாரமாக நிற்குது. அதுதான் அந்த பிரம்மம். அது அந்த பிரம்மத்தை, அந்த பிரம்மத்தை வந்து பிடிக்கணும்னா அந்த மனசு வச்சு தான் பிடிக்கணும்.
மனசை வச்சு பிடிக்கிறதுக்கு தான் அந்த முதல்ல சொல்லும் பொழுது அந்த கர்ம காண்டத்துலையும் உபாசன காண்டத்துலேயும் பழகி வரும் பொழுது இந்த மனசில் வந்து சித்த சுத்தி ஏற்படும் பொழுது, இது சத்துவ நிலைக்கு திரும்பும் பொழுது இந்த மனம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரம்மத்தை வந்து அந்த அறியக்கூடிய பக்குவத்துக்கு வருது. அப்படி தான் இறைநிலை அடைய முடியுமோ ஒழியோ, நான் டக்குன்னு ஏதோ அடைஞ்சிருவேன் கொண்டுடுன்றதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக முடியாது. அதுதான் அதனால் இந்த உலகத்தில் பூஜைகள் போகிறது, கோயிலுக்கு போகிறது, இப்போ நாங்கள் கூட தீர்த்த யாத்திரைகள்லாம் போகிறோம். எவ்வளோ பேசுகிறீங்க, எதுக்குப்பா போகிறோன்றதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. போவோங்க, அதெல்லாம் போகிறது தப்பு கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும்போது அங்கேயும் இருக்குது. அதனால் இப்போ நம்ம பிறந்துட்டு ஏதோ ஒரு கல் மண் மாதிரி வாழ்ந்துட்டு போகணுன்னு அவசியமும் கிடையாது. அதுவும் போங்க. உள்ளே வந்து இது எந்த அளவுக்கு ட்ரை பண்ணின்னு இருக்க முடியுமோ அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி புரிஞ்ச மாதிரி இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா இந்த பிறவியை நீக்கிறதுக்கு தான் அனைவருமே ட்ரை பண்ணுறாங்க. இந்த பிறவி போயிடணுன்றாங்க. என்னன்னா இந்த பிறவி வந்து சம்சாரம்னு சொல்லுவாங்க, பந்தம். சம்சாரம் என்ன பொண்டாட்டி நினச்சிக்கிறீங்க, ஒய்ஃபுன்றது, அந்த சம்சாரம் கிடையாது. சம்சாரம்னா இந்த துக்கம். சம்சாரன்றது வேதாந்தத்தில் சொன்னால் துக்கம்னு சொல்லுவாங்க. அதே போல் அதனால தான் அந்த பேர் வச்சாங்களோ சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்படிலாம் இல்லை, இது நான் காமெடிக்காக சொன்னேன், இது யாரும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா சம்சாரம்னா வேதாந்தத்தில் துக்கம்னு சொல்கிறாங்க. அதனால் அதுக்கு அடுத்தது பந்தம். இந்த பந்தத்தில் வாழுறது. இப்போ பந்தன்றது நம்ம மனைவி மக்கள் அனைத்து பேர்லேயும் பந்தத்தில் வாழுறது. நேற்று கூட அன்பர் சதானந்தம் பேசும்பொழுது அன்பே வந்து தொல்லையாக இருக்குமான்னு பேசினார். அன்புக்கு வந்து அது சரியான கருத்து கிடையாது. ராகத்வேஷம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வேதத்தில் வந்து விருப்பு வெறுப்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் அன்பே சிவன் சொல்கிறது. அன்பே சிவம் என்று யாரும் அறிகளார், அன்பே சிவமாவது அறிந்த பின் அன்பே சிவமாய் அமைந்திருன்னு திருமூலர் சொல்கிறார். அதாவது அது வந்து அன்கண்டிஷ்னல் லவ்னு சொல்லுவாங்க. அன்கண்டிஷ்னல் லவ்னா இப்போ சாமியாண்ட நிறைய பேர் பார்க்கலாம், கண்ணில் தண்ணீர் வர மாதிரி உருகி வணங்குவாங்க. அங்கே வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத வணங்குறாங்க பற்றியா. அதுக்கு அந்த இதுதான் அன்பு. ராகத்வேஷன்றதுன்னா இப்போ எனக்கு இவர் வேண்டவர் அவருக்கு வேண்டாதவர் என்று அப்படி பார்க்கறது தான். அதுதான் ராகத்வேஷத்தை நீக்கணும். அதுக்கு ரொம்ப கடினமான, அது ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க. ஒருத்தர் வீட்டில் வந்து அந்த பூனையை வளர்த்துருந்தார். அந்த பூனை என்ன செய்யுதுன்னா ஒரு நாள் எலியை பிடிச்சி சாப்பிட்டுடுச்சு. உடனே அவருக்கு சந்தோஷம், அந்த பூனைக்கு பாலும் உணவும் வச்சு சந்தோஷப்பட்டார். மறுநாள் என்ன செய்யுதுன்னா அவர் ஆசையாக வளர்த்து கிளியை வந்து சாப்பிட்டுச்சு. உடனே அதை அடித்து கொண்டு பார்த்தாரு. அதுக்கு அடுத்து மறுநாள் என்ன செய்யுதுன்னா செவத்தில் இருக்க ஒரு பல்லியை வந்து அது சாப்பிடுது. அப்போ இவருக்கு அந்த சந்தோஷமும் வரல, கோபமும் வரல. அதுதான் அந்த சமநிலையில் வாழ்ந்து. அதுதான் திருமூலர் அழகான ஒரு பாட்டில் சொல்லுவார், நடு நின்றார்க்கு அன்றி நாணம் இல்லை, நடு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடு நின்றார் சிலர் நம்பணும் ஆவார், நடு நின்றார் வழி நான் நின்றேன் என்று. அந்த நடுநிலையில் நின்று வாழறதுன்றது அவ்வளோ கடினம். ஏன்னா அது நான் அடிக்கடி சொல்கிறது, ஒரு வீட்டில் ஒரு 3 பசங்க இருந்தால் கூட நம்மளுக்கு சமமாக பார்க்க தெரியாது. யார் பேர்ல அது ஏற்ற இறக்கம் இருக்கும். அந்த அளவுக்கு இல்லாத வாழ சொல்கிறாங்க. நடு நின்றாருக்கு அன்றி நரகமும் இல்லை, நடு நின்றார் வழி நடு நின்றார்க்கு அன்றி நாணம் இல்லை, நடு நின்றாருக்கு நரகமும் இல்லை, நடு நின்றார் சிலர் நம்பனமாவார், நடு நின்றார் வழி நான் என்றேன். என்னென்ன, நடு நின்றவங்களுக்கு நரகம் கிடையாது. நடு நின்றாருக்கு அவங்களுக்கு வந்து எந்த அந்த அளவுக்கு ஞானம் அவங்களுக்கு தான் கிடைக்குது. நடு நின்றவங்க வந்து அவங்களுக்கு கடவுளுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க. இந்த நடுநிலைமையை பற்றி நம்ம இந்தியாவில் அதிகமாக பேசுகிறாங்க. அது அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னேன்ல, ஒரு 3 பசங்க இருந்தால் கூட அதை வந்து நம்மளுக்கு சமமாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் வரும். 1 பேரில் அதிகமாக இருக்கும், 1 பேரில் கம்மியாக இருக்கும். இதுவே இப்படி இருக்கும்பொழுது நம்ம பக்கத்து வீட்டுக்காரை எப்படி பார்ப்போம், அடுத்த கேஸ்ட்டை எப்படி பார்ப்போம், அடுத்த மதத்தை எப்படி பார்ப்போம், அடுத்த நாட்டை எப்படி பார்ப்போம். ஏன்னா அங்கே நடுநிலைமையாக பண்ணால் தான் அதில் நல்லது கெட்டது தெரியும்.
இப்போ நடுநிலைமை இல்லாதவங்களுக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாது. எதனாலன்னா எப்பவுமே ஒரு பக்கத்தில் அவங்க மைண்டு இப்போ கூட இதனால தான் இந்த அரசியல் கூட அப்படி தான் ஓடிங்குது. எதுலையோ ஒன்றுத்தில் அடிமையாகிடுவாங்க. அடிமையாகிட்டால் அவங்க செய்கிற நல்லதும் தெரியாது, இவங்களுக்கு கெட்டதும் தெரியாது. நல்லது செய்து பாராட்டணும்னு தெரியாது, கெட்டது செய்தால் ஏன்பா அவங்க கெட்டது செய்கிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அங்கே ஒரு அடிமை தோற்றத்துக்கு போயிடுறாங்க. அதனால தான் நடுநிலைமையில் நின்று பார்க்கறதுன்றது தான் நம்ம இதில் அவ்வளோ விளக்க சொல்கிறாங்க. இப்போது அந்த நடுநிலைமை நின்று பார்க்க பார்க்க தான் வந்து இந்த மனசு வந்து அந்த பக்குவத்துக்கு அடையும். அந்த பக்குவத்துக்கு அடையும் பொழுது இந்த பிரம்மத்தை நோக்கி இந்த மனம் திரும்பும். அதனால் எவ்வளோக்கு அவ்வளோக்கு வந்து இந்த நடுநிலைமையே நிறைய திருமூலர் வந்து நிறைய அதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் தான் அது அதிகமாக பேசுகிறாங்க. அந்த இப்போ அதுதான் சொன்னேனே, அன்பு வேறோ ராகத்வேஷம் வேறோ. நம்ம ராகத்வேஷத்தில் தான் அதிகமாக வாழும். அன்புன்றது அதுக்கு ஆப்போசிட் கிடையாது. அன்புன்னு சொல்கிறேன்ல, அதுக்கு ஆப்போசிட் இருக்கா? எதிர்ப்பதும் கிடையாது. ராகன்னா துவேஷம், ராகன்னா வெறுப்பு, துவேஷன்னா வெறுப்பு. அப்படி இந்த இந்த வெறுப்பு இதுவோட விருப்பு வெறுப்போடு வாழ்ந்து நம்ம அது மாதிரி வந்து வாழ்ந்துக்கணும் வரும். அதனால் கூடுமான அளவுக்கு பெண்கள் இருக்காங்க, சொல்கிறேன், இருந்தாலும் சொல்லலாம், அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு மருமகளையும் மகள்மகள் கூட அவங்களெல்லாம் சமமாக பார்க்க தெரியாது. பேர் மட்டும் மருமகள்னு வச்சுப்பாங்க, இன்னொரு மகள்ன்ட்டு. ஆனால் அவங்களுக்கு அந்த சமமாக பார்க்குற மனசு வராது. அது காரணம் என்னென்னா அப்படி தலைமுறையாக பழகிட்டு வந்துட்டாங்க.